Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 ஐபிஎல் ஆக்ஷனில் எந்தெந்த டீம் பெஸ்ட் ஸ்பின் ட்ரியோ வச்சுருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால லக்னோ டீம் தான் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னோய் இவர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சில டொமஸ்டிக் மேட்சஸ்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷபாஸ் அகமத் தான் இருக்கார். இவர் போன வருஷமே ஹைதராபாத் டீமுக்காக ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட் பையாக இருந்தார் அந்த டீமுக்கு. அடுத்து அப்துல் சமத், இவரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ஃபார்ம்லேயே தான் இருக்காங்க. அடுத்து 9th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யுஸ்வேந்திர சஹல் தான் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி மோஸ்ட் விக்கெட் டேக்கிங்காக இருந்து 2 வாட்டி பர்பிள் கேப் வாங்கி கொடுத்துருக்காரு ஆர்சிபி டீமுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் கடந்த ஒரு 2 வருஷமாக ஃபார்ம் அவுட்டில் இருந்து ஆர்சிபி டீம் இந்த வாட்டி இவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார் போன வருஷமே ஓரளவுக்கு நல்ல எக்கனாமியாக போட்டு ஓரளவுக்கு நல்ல டீமை ஸ்டேபிள் பண்ண ஒரு பவுலர் தான் அவர். அடுத்து 8th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்ஆர்ஹெச் டீமை சேர்ந்த ஜாம்பா தான் இருக்கார். இவர் இந்த வருஷம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கேரியர் மேட்சே ஆட போகிறாரு. இது ஒரு நல்ல பிக், ப்ளஸ் ஆஸ்திரேலியாவுக்காக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கமிண்டோ மெண்டிஸ் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க ஜிம்பாப்வே டு ஒரு ஸ்ரீலங்கா மேட்ச்சில் ஒரு ரீசெண்டாக ஒரு 4 விக்கெட் எடுத்து ஜெயிக்கிறதுக்கான மெயின் ரீசனாக இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் சஹர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். முக்கியமான இன்னிங்ஸில் ஒரு முக்கியமான விக்கெட்ஸ்லாம் கொடுத்து கேமே சேஞ்ச் பண்ண ஒரு எபிலிட்டி இருக்கிறவர் தான் அவர். அடுத்து 7th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இருக்காங்க. மதிஷா தீக்ஷனா கடந்த ஒரு 2-3 வருஷமாக சிஎஸ்கே டீம்லேருந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் டீம் கேப்டன் வனிந்தோ ஹசரங்கா தான் இந்த வருஷம் இவரோட ப்ரைம் சீசனாகவே வந்துகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 5 விக்கெட் எடுத்து ஒரு நல்ல ஹோப் கொடுத்தாரு ஸ்ரீலங்கா டீமுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம அக்ரெசிவாக பிளேயராக இருந்தார். ஒரு நல்ல கம்பேக் கூட கொடுத்துருந்தார் போன சீசன். அடுத்து 6th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சிபி டீமை சேர்ந்த குர்னால் பாண்டியா தான் இருக்கார். இவர் ஒரு நல்ல எக்கனாமிக்கல் பவுலர். போன வருஷம் பார்த்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு ஒரு சில மேட்ச் கேப்டன்சியும் பார்த்துருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுயஸ் சர்மா, இவர் கடந்த ஒரு 3 வருஷமாகவே கேகேஆர் டீமுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வர ஒரு லெக் ஸ்பின்னர் தான் இவர் ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் போன வருஷம் ஒரு சில மேட்ச்சில் பிளேயிங் லெவனில் வச்சுருந்தாலும் இவரை பாதி மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங் இம்பேக்ட் பிளேயராக தான் இவரை இறக்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஐ டீம் தான் இருக்குது. எம்ஐ டீமில் மிச்சல் சாண்ட்னர், இவர் உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு பவுலர். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா அலால் ஜஹான்ஃபர் இந்த வருஷம் தான் இவர் ஆக்ஷனில் எம்ஐ டீம் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக். இப்போ ரீசெண்டாக இவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராகவே வந்துகிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓரளவுக்கு ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சில டொமஸ்டிக் மேட்சஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அடுத்து 4th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி டீமை சேர்ந்த அக்ஷர் பட்டேல், இவர் பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ப்ளஸ் இவரோட ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி டீமுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், இவரோட லெக் ஸ்பின்னிங் டெலிவரிஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சீரீஸில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பிளேயர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நிப்ரவ் நிஜம், இவர் பார்த்தீங்கன்னா T10 லீக்கில் நல்லாவே எக்கனாமிக்கலாக போட்டு ஒரு நல்ல ஸ்பெல் கொண்டு வந்திருந்தார் அவங்க டீமுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் டைட்டன்ஸ் டீம் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், ஆப்கானிஸ்தான் கேப்டன், ஒரு நல்ல மிஸ்ட்ரி ஸ்பின்னர். இவர் போடுற ஒரு டெலிவரிஸும் பேட்ஸ்மேன் அவ்வளோ தடுமாறுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாத்தியா, இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் பேட்ஸ்மேன். இவர் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்தியன் டீமுக்கு டெபியூட் ஆகாமே இருக்கார். இவர் ஒரு நல்ல ஸ்கில்ட் பிளேயர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா டு ஆஃப் நியூசிலாந்து மேட்ச்சில் கூட ரீசெண்டாக ஒரு 5 விக்கெட் எடுத்து இந்தியா டீம் வின் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாக இருந்திருப்பார். 2nd ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் டீமை சேர்ந்த வெங்கடேஷ் ஐயர், இப்போ ரீசெண்டாக நடந்த சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் போட்டு கிட்டத்தட்ட வெறும் 12 ரன்ஸ் 3 விக்கெட் எடுத்து ஒரு நல்ல எக்கனாமியில் போட்டுற ஒரு பவுலர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், தி ஆல் டைம் மிஸ்ட்ரி ஸ்பின்னர். இவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. 6 பால் போட்டு 0 ரன்ஸ் கொடுத்த ஒரே பவுலர் இவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா மேட்ச்சில் ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அடுத்து 1st பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் தான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா தான் இருக்கார். சிஎஸ்கே டீம் 5th டைட்டில் வாங்க ஒரு மெயின் ரீசனாக இருந்து அந்த கடைசி பால் 4 அடிச்சு அது சரியான குஸ்பம் மூமெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின், இப்போ ரீசெண்டாக கூட இவர் ரிட்டையர்ட் ஆயிருந்தார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து. ஆனாலும் இவர் இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு சிஎஸ்கே டீமில் ஆடுவார்னு அவரே சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நூர் அகமத், போன வருஷம் குஜராத் டைட்டன்ஸ்க்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். இந்த பிக் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமோட ஒன் ஆஃப் த மெயின் பிக். இந்த பவுலிங் ட்ரியோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் அடுத்து பேட்டிங் ட்ரியோஸை பற்றி ஏதாச்சும் வீடியோ போடலாமான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.